ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவின் கைகளை தொட்டிருக்கும் உனக்கு இனி ஒருபோதும் நான் கஷ்டங்களையோ கவலைகளையோ கொடுக்க மாட்டேன். இதோ நீ எதிர்பார்த்த மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே நான் வந்திருக்கேன் என் செல்லமே. எந்த விஷயத்தையுமே கஷ்டமாக இருக்கும் முடியாதுன்னு யோசிக்காம உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு பாரு. உன் முயற்சிகளுக்கான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? நான் உன்னை கைவிட்டுட்டேன் நீ நினச்சி பயப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கேன். தேவையில்லாத எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ளே வச்சுக்காதே. இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். இந்த சாயப்பாவின் அருளால் இனிமே உன் மனசுக்குள்ளே பயம் வராத அளவுக்கு நானே உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாக இருக்க போகிறேன். உன் மனசில் வரக்கூடிய தேவையற்ற கவலைகளை தூக்கி போடு. இப்போது நீ அனுபவிக்கிற துன்பங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்க நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் கஷ்டங்கள் அனைத்தும் கடந்து போகும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் உன்னை மதிக்கிறவங்களுக்கு நீயும் மரியாதையை கொடுக்க பழகு. யாருக்காவது உதவி தேவைப்படுது, கஷ்டப்படுறாங்கன்னா உன்னால் முடிஞ்ச உதவி நீ செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாகும் அல்லவா? எந்த விஷயத்தையுமே ஒரு அளவுக்கு மேலே போட்டு யோசிச்சுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்கக்கூடாது. உன் எண்ணங்களை எல்லாம் என் பாதத்தில் வச்சுக்கிட்டினா உன் வாழ்வின் பாரத்தை நான் ஏந்திக்கிட்டு என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்துருவேன். காலம் என்னதான் உன்னை புரட்டி போட்டாலும், கஷ்டங்கள் என்னதான் உன்னை பாடாப்படுத்தினாலும், எந்த சூழ்நிலையிலையும் இறை பக்தியிலிருந்து நீ கடுகளவு கூட விலகக்கூடாது. இந்த சாயப்பா எப்போதும் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக வரத்தை கொடுக்க மாட்டேன். யாராக இருந்தாலும் அவர்களை கடுமையாக சோதிப்பேன். கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் அவங்க உண்மையான நேர்மையான வழியிலேயே போகிறாங்களா அல்லது தப்பிச்சுக்கலாம் நம்ம முன்னேறலாம் நினச்சி தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறாங்களான்னு நான் பார்ப்பேன். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வரத்தை கொடுப்பேன். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய வரம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிக தரமானதாக சிறப்பானதாகவே இருக்கும். கஷ்டத்தின் உச்சியில் வாழக்கூடிய உனக்கு என் அருளை அள்ளி கொடுத்து நீ வெற்றியின் உச்சத்தை தொடும்படி நான் செய்ய போகிறேன். யார்கிட்டையும் சொல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே நீ எல்லாத்தையும் யோசித்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்கிறத பார்த்துட்டு தான் உன் வலிக்கும் வேதனைக்கும் முடிவு கட்ட நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ அமைதியாக பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கடந்து போய் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை பெருக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. உன் தலைவிதி வேகம் அதிகமாக போகும்போது, உன் தலைவிதிப்படி நீ அதிகமாக கஷ்டங்களை அனுபவிக்கும் போது உன் பொறுமையை கொஞ்சம் அதிகரிச்சுக்கோ. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும் போது பதட்டப்படக்கூடாது. என் சாயப்பா என்னை காப்பாற்றி வழி நடத்துவார்ன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ள ஆழமாக வச்சுக்கணும். முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் பல புரியும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. இன்னும் என் அருளால் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கையை அழகானதாக மாறப்போகுது. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பாவின் திருக்கரங்கள் என் ஆறுயிர் பிள்ளையான உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ எங்கே போனாலும் நானும் உனக்கு துணையாக உனக்கு முன்னால் வந்து நிற்பேன். ஏமாந்துட்டோமே தோற்று போயிட்டோமேன்ற மனவேதனையில் உன் விழிகள் தினமும் தூங்க மறுக்குது. அதையும் இதையும் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு வாழும் உனக்கு உன்னை ஏமாற்றியவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத உன் கண்ணு முன்னாலேயே காட்டி நிற்கிறேன். நீ எப்போதும் எதையும் யோசிக்காமல் வருத்தப்படாமல் நிம்மதியாக இருந்தாலே போதும் என் தங்கமே. இம்மி அளவு கூட உனக்கு துன்பம் நேராமல் இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். கவலைகளை எல்லாம் தூக்கி போடு. எதுவாக இருந்தாலும் உன் மன பாரத்தை என் மேலே சுமத்திட்டு உன் வேலைகளை மட்டும் பாரு. இதுக்கு மேலே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் துணையும் இல்லாமல் தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் வந்து நிற்பேன்.
எளியவர்களை ஏமாற்றி பிழைப்பவனும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சுகமாக வாழ்பவனும் கடைசி காலத்தில் என்கிட்ட ஏமாந்து போவான். அவன் சுகமாக வாழலாம் நினச்சி சேர்த்து சொத்துக்கள் அவனுக்கு இம்மி அளவு கூட பயன்படாமல் உடல்நல குறைவும் மனநல குறைவும் வந்து அவன் வாழ்க்கையை மகிழ்ச்சியற்ற முறையில் நிம்மதியற்ற முறையில் வாழ்ந்தே தீருவான். நீ எப்போதும் யாருக்கும் தீங்கு நினைக்காம துரோகம் செய்யாமல் உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய பிள்ளையாரு. எல்லார் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ பொறுமையாக காத்திருந்தீனா கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதும் நிச்சயமாக நடக்கும். சீக்கிரமே அனைத்தையும் சரி செஞ்சு இந்த சாயப்பா உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். இந்த சாயப்பாவை நம்பி வாழும் நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இனி வரக்கூடிய உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு நிரந்தரமாக கிடச்சி நீ மனநிலைவோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை வணங்கும் போது உன் கண்களில் வரக்கூடிய அந்த கண்ணீரை துடைத்தெறியும் கைகள் என் கரங்களாகவே இருக்கும் என் செல்லவே. நீ வடித்த கண்ணீருக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் பலன் கிடைக்காம போகாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ முதல்ல என்னை தேடிதானே ஓடி வர்ற, என் பேரை தானே மனசில் நினைக்கிற. அப்படி இருக்கும்போது உன் மன வேதனைகளை நான் அறியாமலா இருப்பேன்? இனிமேலும் நீ கண்ணீர் சிந்தும்படியோ கவலைப்படும்படியோ நான் விட்டு வைக்க மாட்டேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ புன்னகை முகமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதை நான் பார்க்க ஆசைப்படுறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் தப்பு கணக்கு போட்டு கலங்கி நின்றுடாதே. ஏதாவது ஒரு வடிவத்தில் யாருடைய ரூபத்திலாவது இந்த சாயப்பா உன்னை பின்தொடர்ந்து உன் வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போதுமே மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க 4 காசு கையில் வச்சுருந்தா வாழ்க்கையை ஜெயிச்சு நல்லபடியாக வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உன் வீட்டிலையே கூட நீ வேலைக்கு போகாமல் சம்பாதிக்காமல் ஆனால் வீட்டை நல்லா பார்த்துக்கிற, எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சாலும் உனக்கு மரியாதை கிடைக்காது. மனுஷன்னா 4 காசு சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாதான் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. இதை நீ மறந்துட வேண்டாமே சொல்லவே. உன் வாழ்க்கையில் யாரையும் நம்பி இருக்காம உனக்கான வரவு செலவுகளை நீ சமாளிக்க முதல்ல தயாராக இரு. தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் இந்த சாயப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். என் கைகளை தொட்ட உன் கைகளில் 4 பேருக்கு நீ அள்ளி கொடுக்கும்படியும் உதவி செய்யும்படியும் தான தர்மம் செய்யும்படியும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உயர்த்தி காட்டுறேன். நீ எப்போதும் தெரியாத விஷயங்களை பற்றி எனக்கு தெரியுன்ற மாதிரி பேசாதே. அதே போல் சில விஷயங்கள் உனக்கு புரியாததாக உன் வாழ்க்கையில் நடக்கும்போது இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே. சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு நிம்மதியை தரும். தற்பெருமையை உருவாக்கி கொள்ளாமல் அடுத்தவனை முந்திக்கிட்டு போய் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்காம உனக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிட்டு வாழ்ந்து காட்ட தயாராகி என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த திறமையை அவங்க எப்போ வெளிப்படுத்துகிறாங்களோ அப்போது தான் அவங்கள இந்த உலகம் திரும்பி பார்க்கும். நீயும் உன்னுடைய திறமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் விதமாக உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. சும்மா சாப்பிட்டோம் தூங்கினோம் வாழ்ந்தோன்னு இருக்காம உன் திறமைகளை வெளிப்படுத்தி வாழ்க்கையை ஜெயிச்சிடணும் என் செல்லமே. அடுத்தவங்க 1000 சொல்லலாம், அது அவங்களுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உனக்கு நல்லதாக, உனக்கு சரியானதாக, உன்னுடையதாக, நீ எடுத்ததாக இருக்கணும். ஏன்னா உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு தானே எல்லாம் சரியாக தெரியும். உன் வாழ்க்கைக்கு எது சரி வரும், எது சரியாக இருக்காது, உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், எது சங்கடத்தை கொடுக்கும்னு உனக்கு தானே தெரியும். நீ எடுக்கிற முடிவுகளை நீயே சரியாக எடுக்க பழகு. இந்த உலகத்தில் உன்னை பற்றி கற்பனையாக அடுத்தவங்க 1000 விஷயம் சொல்லலாம். அதையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அதை கூடலாம் யோசிச்சுக்கிட்டு போராட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காம நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ குழந்தையாக இருக்கும்போது உன்னை அழுக வைக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் ரொம்ப கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியிருந்தது. ஏன்னா நீ அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்ட.
அவ்வளவு சுலபத்தில் யாரும் உன்னை எதுவும் வருத்தப்பட வைக்கவும் முடியாது. ஆனால் இன்னைக்கு நீ வளர்ந்து பெருசான பிறகு உன்னை சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறதல்லவா?